குட் மார்னிங். நாங்கள் கடைசி கிளாஸ் கிரேட் 11 முன்னோடி பரீட்சை, அதாவது மினிஸ்ட்ரியால வெளியிடப்பட்ட பேப்பர் 2024-25 பேப்பர். அதுல முதல் 23 கேள்வி பார்ட் 1ல பார்த்தோம். அண்டை மிச்சம் பார்த்து கொள்வோம். ரைட், இப்ப பார்ப்போம். ஒளித்தொகுப்பு தொடர்பான மாணவன் ஒருவர் தயாரித்த பயாட்சிட் கோட்டு படம் கீழே தரப்பட்டுள்ளது. ரைட், அப்ப என்னது? ஒளித்தொகுப்பு, பிற சேமிப்பு, பிற கொண்டு செல்ல. சரிதான பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு. அப்ப ஒளித்தொகுப்பின் போது வார பிரதான விளைபொருள் என்ன? குளுக்கோஸ் என்று உங்களுக்கு தெரியும். என்ன அதாவது என்னது? கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி பச்சையம் இருக்கேக்கல என்ன நடக்க போகுது? எங்களுக்கு குளுக்கோஸை உற்பத்தி செய்ய போகுது. அதே சேம் டைம் எங்களுக்கு என்னது? அது பிரதான விளைபொருளாகவும் பக்க விளைபொருளாக ஆக்சிஜனாகவும் காணப்படும். ஆகவே ஒளித்தொகுப்பின் போது பிரதானமாக உற்பத்தி செய்யப்படுறது என்னது? குளுக்கோஸ். ஆகவே அப்ப குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்பட்டால் என்ன என்ன வடிவில சேமிக்கப்படும்? அப்ப அப்படினால என்னது? மாப்பொருளாக சேமிக்கப்படுறபடியினால தான் நாங்க ஒளித்தொகுப்பு பெர்சனல மாப்பொருளுக்கு செக் பண்றோம். என்ன ரைட்? ஆகவே அப்ப சேமிப்பு வடிவம் என்னது? மாப்பொருளாக காணப்படும். ரைட்? ஆகவே ஒளித்தொகுப்பு உற்பத்தி செய்யப்பட்ட குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்பட்டு தேவை ஏற்படுற நேரங்கள்ல என்ன வடிவமாக, அதாவது தாவரங்கள்ட இலையில தொகுக்கப்படுற உணவு தாவரங்களை மற்ற பகுதியில் கொண்டு செல்லப்பட வேணும். ஆகவே என்ன வடிவமாக கொண்டு செல்லப்படும்? சுக்ரோஸாக. ஆகவே பிள்ளைகள் 24வதுக்கு எது ஆன்சராக காணப்படும்? முதலாவது குளுக்கோஸ் எக்ஸ், ஒய் செட் முறையே என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே குளுக்கோஸ் மாப்பொருள், சுக்ரோஸ் இரண்டாவதாக காணப்படும். அடுத்தது, அங்கிகளின் உடலில் அடங்கியுள்ள மூலகங்களை அவற்றின் திணிவில் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு கூடியளவு சதவீதத்தில் 65% ஆக்சிஜனாகவும், அடுத்தது கார்பனாகவும், அது எத்தனை வீதம்? 18%, ஐதரசன் 10%, நைதரசன் 3%, மிச்சம் 4% இருக்கும். ஆகவே முதலாவது ஆக்சிஜன் 65, ஆயிலம் கூடுனது ஆக்சிஜன், அப்ப அடுத்தது கார்பன், அடுத்தது ஐதரசன். அந்த 3 தான் தந்திருக்குது. ஆகவே இது ஆன்சர் இந்த 4வதாக இருந்து கொள்ளும். ரைட் தானே பிள்ளைகள்? ஆகவே இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பெர்சன்டேஜோட. ரைட், அடுத்தது, ஓட்டப் போட்டியொன்றில் பங்கு பெற்ற PQRS எனும் 4 போட்டியாளர்கள் பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இச்சந்தர்ப்பத்தில் எப்போட்டியாளரிடம் அதிக உந்தம் காணப்படும்? அப்ப உந்தம்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? திணிவ வேகத்தால பெருக்கிறது. சரி, அப்ப திணிவ இந்த வேகத்தால பெருக்கினா இதுல எவ்வளவு வரப்போகுது? 4m. சரிதானே? இதுல எவ்வளவு வரும்? 9m. சரிதானே? இது எவ்வளவு? 4 2 8m. ரைட், இது எவ்வளவு? 9 2 18m. ஆகவே இதுல உந்தம் கூடினது எதுவாக இருக்க போகுது? 4வதாக காணப்படும். அடுத்தது, சர்வ சமனான 3 இழை விளக்குகளை ஒளிரச் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ABC எனும் 3 மின் சுற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. பயன்படுத்தப்பட்டுள்ள சகல தடைகளினதும் தடை பெருமானங்கள் 4 ஓம் ஆகும். ரைட், ஆகவே இதுல கேட்டிருக்குது குறைந்த பிரகாசம். நம்ம குறைந்த பிரகாசம் குறைவா இருக்கும்னு சொன்னா மின்னோட்டம் குறைவா இருக்கணும், மின்னோட்டம் குறைவா இருக்கணும், தடை கூடவாக இருக்கணும். அவ இதுல விளங்கிருக்கணும். முதலாவது பிரகாசம் குறைவென்று சொன்னால் தடை கூட, பிரகாசம் கூடன்னு சொன்னால் தடை குறைவு. சரிதானே பிள்ளைகள்? இதை ஃபர்ஸ்டாக விளங்கியிருக்க வேண்டும். ரைட், அப்ப இப்ப நாங்க பார்ப்போம். இதுல தடை 2 தடையும் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு? தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 தடையும் தொடராக இணைக்கும் பொழுது இதுல காணப்படுற மொத்த தடை என்ன செய்ய வேணும்? 2ஐயும் கூட்ட வேணும், நேரடியாக கூட்டி விடையிலும். அப்ப எவ்வளவா இருக்க போது? 8 ஓமாக காணப்படும். சரிதானே? இந்த 2 தடையும் எவ்வாறாக இணைக்கப்பட்டிருக்குது? சமாந்திரமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒரே பெருமானம் உடைய தடைகள் சமாந்திரமாக இணைக்கும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? 2 தடையா இருக்கிறதால இதுல அரைவாசியாக காணப்படும். ஆகவே இதுக்கு குறுக்கீடு எவ்வளவு? தடை 2 ஓமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இதுல பார்ப்போம். அப்ப இதுக்கும் குறுக்கியானது என்ன? 2 ஓம். இதுல எவ்வளவு? 4 ஓம். ஓகே, ஆகவே அப்ப இதோட இது தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப டோட்டல் எத்தனை ஓம்? 6 ஓமாக காணப்படும். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், இது சமாந்திரம் அணைச்சிருக்கிறபடினால இவர் 4ஆக இருக்கேக்க, இவர் 4ஆக இருக்கேக்கல, 2ம் ஒரே பெருமானமாக இருக்கும் பொழுது 2ஆக இருக்கும் பொழுது ஆகவே சரி அரைவாசியாக இருக்கும். ஆகவே 2 ஓம். அதோட இவர் தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற, ஆகவே 2ஓட 4 கூட்டினா 6 ஓம். ஆகவே இதுல தடை கூடினது எதுவாக இருக்கும்? முதலாவதாக காணப்படும் A.
ரைட். அடுத்தது தடை குறைஞ்சது எதுவாக இருக்கும்? பி ஆக இருக்கும். அப்ப ஆன்சர் எது? ஏயும் பியுமாக இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி பார்த்துக் கொள்வோம். ஆய்வுக்கூடத்தில் அமில மூலங்களை இனங்காணும் பரிசோதனையில் 3 கரைசல்களில் பெறப்பட்ட அவதானங்கள் வருமாறு. சரிதானே? அப்ப இதுல முதலாவது பார்ப்போம். பேஸ்தால் ஊதா நிறமாதல். பேஸ்தால் ஊதா நிறமாதல்னு சொல்லும் பொழுது இதுல பேஸ்தால் காட்டி இருக்கிற அப்ப என்னவா இருக்கும்? அது காரமாக இருக்கும். அது சரி. சரிதானே? அப்ப அது என்னது பார்ப்போம். அது என்னத்துக்கு உரியது? மூலத்துக்கு உரியது. ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். பினோப்தலின் நிறமற்றதாக மாறுதல். பினோப்தலின் நிறமற்றது என்னது? அமிலத்தோட, அதாவது அமிலத்தோட நிறமாற்றத்தை காட்டாது. பினோப்தலின் என்ன கலரோ அந்த நிறத்தை தான் காட்டும். ஓகே. ஆகவே இது என்னத்துக்குரியது? அமிலத்துக்கு உரியது. ரைட். அடுத்தது பார்ப்போம். சிவப்பு பாசி சாயத்தாலே நீல நிறமாது. அப்ப சிவப்பு பாசி சாயத்தால நீளமா மாத்துறது யாரு? காரமன், அதாவது மூலம். இதனை ஆகவே கேட்ட கேள்வி, மேற்படி கரைசல்கள் மூல இயல்புடையது பின்வருவற்றில் எது? எதுவாக இருக்கும்? ஏயும் சியும். என்ன? ஆகவே ஏயும் சியும் அதையற்றாய் மிச்சத்தையும் பார்த்துக் கொள்ள வேணும். அதாவது நீலப்பாசி சாயத்தால சிவப்பா மாத்துறது அமிலம், மற்றது பினோப்தலினோட என்னது காரம் தான் என்ன நிறத்தை காட்டும்? இளம் சிவப்பு நிறத்தை காட்டும். சரிதானே? ரைட். அதே மாதிரி மெதைல் செம்மஞ்சள் அமிலத்தோட தான் என்ன நிறத்தை காட்டும்? உங்களுக்கு இளம் என்னது சிவப்பு கலரை காட்டிக்கொள்ளும். சரிதானே? ஓகே. ரைட். அடுத்த கேள்வி பார்த்துக் கொள்வோம். பொட்டாசியம் பெரிசயனைட் பினோப்தலின் என்பன ஏகார் ஊடகத்தினுள் இடப்பட்டு 2 லோகச் ஜோடிகள் உருவில உருவில் காட்டப்பட்டுள்ளன. சில மனத்தியாளங்களின் பின்னர் பெறப்பட்ட அவதானங்கள் பற்றி மாணவர் ஒருவர் முன்வைத்த கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். அப்ப இதுல பார்த்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது இரும்பு துருப்பிடித்தலுக்கு வேறு லோகங்களின் செல்வாக்கு காணப்படுதா இல்லையான்னு சொல்லக்கூடிய பரிசோதனைதான் இதுவாக இருக்கும். சரிதானே? ஆகவே இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல பயன்படுத்தினது பொட்டாசியம் பெரிசயனைட். பயன்படுத்தப்பட்டதுக்கு நோக்கம், அதாவது Fe2+ அயன், அதாவது அரிப்புக்கு உள்ளானால் இரும்பு Fe2+ அயன் வந்ததுன்னு சொன்னால் அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்? பொட்டாசியம் பெரிசயனைட்டோட ஓகே நீல கலரை காட்டும். சரிதானே? அடுத்தது அதாவது OH- வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னது? பினோப்தலினோட இளம் சிவப்பு நிறத்தை காட்டும். சரிதானே? ரைட். இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம். அவதானங்கள் பற்றி ஒருவர் முன்வைத்த கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப செப்பு லோகத்துக்கு அண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். அப்ப இரும்போட மெக்னீசியத்தை தொடுகையில வச்சிருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? இரும்பையும் விட மெக்னீசியத்துக்கு தாக்குத்திறன் கூட. தாக்கு தொடர்ல மேல இருக்கிறாரு என்ன? அப்ப தாக்குத்திறன் கூட. அப்ப அது யாருக்கு அரிப்புக்குள்ளாகும்? மெக்னீசியம் தான் அரிப்புக்குள்ளாகும். அரிப்புக்குள்ளாகி Mg என்னது 2+ அயனை உருவாக்கி கொள்ளும். சரிதானே? ஆகவே இதுல மெக்னீசியம் அனோட்டாகவும் இரும்பு கதோட்டாகவும் இருந்து அது மெக்னீசியத்தால இரும்பு பாதுகாக்கப்படும். ஆகவே இரும்பு அரிப்புக்கு உள்ளாகாது. சரிதானே? ஆனால் இது ரெண்டுலயும் எங்களுக்கு என்னது? நீர் இருக்கிறபடினால் கட்டாயம் எங்களுக்கு என்ன நடக்கும்? OH- அயன் கட்டாயம் காணப்படும். ஆகவே என்னது? எங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் தோன்றும். சரிதானே? இதுல ரைட். அடுத்தது அப்ப இதுல என்ன நடக்கும்? இதுல இளம் சிவப்பு நிறம் தோன்றும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல என்னது? செப்பு வந்து இரும்புக்கு என்னது? கீழே இருக்கு. அப்ப இதுல தாக்குத்திறன் கூடினது யாரு? இரும்பு. அப்ப இதுல யார் இது அரிப்புக்குள்ளாக போறார்? இரும்பு அரிப்புக்கு உள்ளாக போகுது. ஆகவே இதுல இரும்பு அனோட்டாக தொழிற்பட்டு ஆகவே என்னது? Fe2+ அயனை உருவாக்கி கொள்ளும். ஆகவே இதுல என்ன நடக்கும்? அரிப்புக்கு உள்ளாகிறதால இதுல ப்ளூ கலர் நீல கலர் தோன்றும். பொட்டாசியம் பெரிசயனைட்டோட ஓகே Fe2+ அயன் சேர்ந்து இதுல ப்ளூ கலர் வரும். அப்ப இதுல எங்களுக்கு என்னது? இது இருக்கிறபடினால, அதாவது OH- இருக்கிறபடினால இளம் சிவப்பு நிறமும் வரும். ரைட். இதுலயும் எங்களுக்கு என்ன நடக்கும்? இளம் சிவப்பு நிறம் தோன்றும். இதுல இரும்பை சுத்தி. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அப்ப இதுல கட்டும். அப்ப இதுல என்னது? இதுல இளம் சிவப்பு, ரைட். இதுல இளம் சிவப்பு, அதே டைம் இதுல என்ன கலர்? நீல கலர் தோன்றும். சரிதானே பிள்ளை? அப்ப கேள்வியை பார்த்துக் கொள்ளுவோம். செப்பு லோகத்துக்கு அண்மையில் இளம் சிவப்பு நிறம்
தோன்றும். ரைட், அது சரியே, நாங்கள் சிவப்பு நிறம் தோன்றும். அப்ப அது சரி, ரைட். அடுத்தது, இரண்டு ஒழுங்கமைப்பிலும் FE கண்மையில் நீல நிறம் தோன்றும். அது சரியா? இல்லைன்னு முதலாவதுல வராது, இரண்டாவதுல வரும். ஆகவே அது போல. அடுத்தது, மெக்னீசியத்துக்கு அண்மையில் எந்த ஒரு நிறமும் தோன்றாது. ஓகே, அதுல என்னது, ஒரு நிறமும் தோன்றாது. அதுவும் சரி, சரிதானே? ஆகவே இதுல இது சரி, ஏயும் சியும் இரண்டாவது ஆன்சர். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பில் சி என்னும் புகுத்தியினுள் காணப்படும் வழி அமுக்கம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இது சட் புள்ளி வழியோட தொடுகை இருக்கிறதால சட்ல வளிமண்டல அமுக்கம் இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இப்ப ஆனால் வையும் சட்டும் ஒரே கிடைமட்டத்துல இருக்கிறதால எங்களுக்கு என்னது, அமுக்கம் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். சரிதானே பிள்ளை? அதே மாதிரி இந்த வயில ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், அதுல அதாவது இதுல இருக்கிற அமுக்கம் இருக்குதானே, இதுல என்ன அமுக்கம் இருக்குது, இந்த சீக்குல இருக்கிற அமுக்கம் இருக்குது. சரிதானே? அப்ப இதுல இருக்கிற அமுக்கத்தோட எங்களுக்கு என்னது, எச்சால ஏற்படுத்த அமுக்கம் தான் எங்களுக்கு என்னவா இருக்க போது, வயில ஏற்படுத்தப்படுற அமுக்கமாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் என்னது, எக்ஸ்ல ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தோட ஓகே பிளஸ் எச் என்ற நிரலால ஏற்படுத்தப்படுற அமுக்கம், இதுல அடர்த்தியெல்லாம் தந்தால் நீங்க எச்ரோஜியன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது இவங்களால தரையில எச் திரவ நிரலான்னு சொல்லியிருக்கு. ரைட், அப்ப நாங்க அப்படியே போட்டுக்கொள்ளுவோம், இப்படியும் போடுவோம். ரைட், ஆகவே எச் திரவ நிரலால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கூட்டேக்கல எங்களுக்கு என்ன வரப்போகுது, இதுல வயில இருக்கிற அமுக்கம் வரும். சரியா? அதாவது என்னது, அது எதுக்கு சமன்? ஓகே, சட்ல இருக்கிற அமுக்கத்துக்கு சமன். அப்ப இதுல என்ன கேட்டிருக்குது, இதுல எக்ஸ்ல ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அதாவது இந்த புகுத்தியால எங்களுக்கு இதுல ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் இதுல கேட்டிருக்கு. அதாவது எக்ஸ்ல ஏற்படுத்தப்படுற அமுக்கம். ஆகவே என்ன சொல்ல போறீங்க, சட்ல இருக்கிற அமுக்கத்துல இருந்து அந்த எச் நிரலால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை அங்கால கொண்டு கழிச்சோம்னு சொன்னால் எக்ஸ்ல ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அதாவது புகுத்தியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கமாக இருக்கு. அப்ப எது வர போகுது, சட்ல ஏற்படுத்த அமுக்கத்துல இருந்து எச் திரவ நிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கு என்ன செய்யப்படும், சமனாக இருக்கும் கழிக்கிறதன் மூலம். சரிதானே? ஆகவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட், அடுத்தது 45 மீட்டர் உயரமுடைய ஒளிபரப்பு கோபுரம் ஒன்றின் உச்சிலுள்ள ஊழியர் ஒருவரின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட குறடு சுயாதீனமாக நிலைக்குத்தாக கீழே விழுகின்றது. அது தரையை தொடும் கணத்தில் அதன் வேகம் யாது? ஆகவே விளங்கியிருக்க வேணும். ஆகவே குறடு ஒரு உயரத்துல இருக்கும் பொழுது அது கொண்டுள்ள சக்தி என்ன சக்தி, அழுத்த சக்தி. சரிதானே? அது சுயாதீனமாக விடப்படும் பொழுது என்னது, எந்த ஒரு தடையும் இல்லாட்டி அது அப்படியே இயக்க சக்தியாக மாறும், அதுக்கு சமனாக காணப்படும். ஆகவே அப்ப எங்களுக்கு என்னது, அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு உங்களுக்கு தெரியும், mgh என்ன. ஆகவே இயக்க சக்திக்கு அரை mv வர்க்கம். ஆகவே இப்ப நீங்க என்ன போடுவீங்க, அரை தர ஓகே m திணிவங்கள் தரையில தானே, ஆகவே m v வர்க்கம். சரிதானே? ஆகவே இயக்க சக்தி சம ஓகே அழுத்த சக்தி m g h. ஜிக்கு பதில் என்ன போடுவீங்க, புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ன 10 தர ரைட், h உயரம் எவ்வளவு 45. சரிதானே? அப்ப விளங்கி இருக்க வேணும், அரை தர m என்ற திணிவு, v என்ற வேகம், m என்ற திணிவு, g என்ற புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 தந்திருக்கிறாங்க. அடுத்தது h என்றால் உயரம். சரிதானே? இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்பட்டு ரைட் சுருக்கி விட்டோம்னு சொன்னால் இதுல இதையும் பெருக்கின எவ்வளவு 450. என்ன 450 இங்க 2 இஞ்சல பெருக்கப்பட்டா 900. ஆகவே b வர்க்கம் சமன் எவ்வளவு 900 காணப்படும். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு என்னது, அந்த வேகம் எவ்வளவு இருக்க போகுது, v சமன் என்னது வர்க்கம் மூலம் 900. என்ன அப்ப வர்க்கம் மூலம் 900க்கு என்ன என்ன பெருமானமாக இருக்கும், v சமன் 30 தர 30 தானே 900. என்ன ஆகவே 30ஆக இருக்கும். ஆகவே 30 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே மூன்றாவது ஆன்சர். சரிதானே? திருப்பியும் சொல்லிக்கொள்றேன், இயக்க சக்தியை அழுத்த சக்திக்கு சமப்படுத்தலாம் சொல்ற விளங்குது, அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாட்டி. ஓகே, இயக்க சக்திக்கு அரை mv வர்க்கம்,
அழுத்த சக்திக்கு mgh. ஓகே, அப்ப அதுல பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் வேகத்தை கண்டுகொள்ள முடியும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா எதேன் C2H6 லூயிஸின் கட்டமைப்பு அருகில் உருவில் காட்டப்பட்டுள்ளது. என்ன? எதேன் ஆனது ஒரு அல்கேன் ஆகும். உறுதிப்படுத்துவதற்கு அது கொண்டுள்ள அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது ஹைட்ரோ கார்பன்கள் 3 இருக்குது. ஒன்று அல்கேன், மற்றது அல்கேன், மற்றது அல்கைன். என்ன? அப்ப அல்கேனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன வகையான பிணைப்பு இருக்கும்? ஒற்றை பிணைப்பாகவும், அல்கீனாக இருக்கும் பொழுது கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையில இரட்டை பிணைப்பாகவும், அல்கைனாக இருக்கும் பொழுது கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையில மும்மை பிணைப்பாகவும் கொண்டதாகவும் உங்களுக்கு தெரியும். சரிதானே? ஆகவே அப்ப எப்படியும் அல்கேன் சொல்லும் பொழுது எங்களுக்கு கடைசியில ஏன் முடியும். அதாவது மெதேன், எதேன், ஓகே, ப்ரோபேன் என்ற மாதிரி முடியும். அதே மாதிரி அல்கீனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கடைசியில ஈன் முடியும். அல்கீன் சொன்னால் கடைசியில ஈன் முடியும். அதாவது இது எதேன் சொன்னால் அல்கீனாக இருக்கும் பொழுது எதீனாக காணப்படும். ஓகே, அந்த மூலக்கூட்டு சூத்திரம் நீங்க ஏற்கனவே பொது மூலக்கூட்டு சூத்திரம் படிச்சீங்க. ஓகே, அல்கேனுக்கு என்னது? Cn பொது மூலக்கூட்டு சூத்திரம் H2n +2 ஆக காணப்படும். சரிதானே? இது வந்து அல்கேனுக்குரியது. அல்கேனுக்கு என்னது? Cn, சரி, ரைட். அல்கேனுக்கு என்னது? CnH2n ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே இதுல நீங்க பிரதியிடுவதன் மூலம் என்னது? அல்கேனாக இருக்கலாம், அல்கீனாக இருக்கலாம், நீங்க கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ஓகே, மற்றது அல்கைனுக்கு உங்களுக்கு தேவையில்லை. என்ன? அப்ப இதுல நாங்க பார்த்துக் கொள்வோம். ஆகவே அல்கேனாக இருக்கும் பொழுது என்னது? கார்பன் கார்பன் அணுக்களுக்கு என்ன காணப்படணும்? ஒற்றை பிணைப்பு காணப்பட வேணும். சரிதானே? ரைட், அடுத்தது பார்த்துக் கொள்வோம். NaOH-இன் வெவ்வேறு திணிவுகள் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு பெறப்பட்ட கரைசல்கள் ABC என அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஆனால் இதுல NaOH-இன் மூலத்திணிவு தந்திருக்குது 40 கிராம் -1 சொல்லி கரைசல்களின் செறிவுகளின் ஏறு வரிசைப்படுத்தி என்னது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள விடை பின்வரும் கேட்டிருக்குது. ரைட், ஓகே. அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்டாக செறிவுண்டா என்னது? மூல கனவளவால வகுக்க வேணும். சரிதானே? அப்ப ஃபர்ஸ்டா மூல காணும். மூலன்னு சொன்னா என்னது? திணிவ மூல திணிவால வகுக்க வேணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதுல முதலாவதுக்கு மூல உளவு மூல் 1/4. சரிதானே? அவ மூல் கண்டாச்சு. என்னத்தால வகுக்க போறீங்க? கனவளவு. அப்ப கனவளவு இதுல சென்டிமீட்டர் கனவுல இருக்குது. ஆகவே லிட்டருக்கு மாத்த வேணும். ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 100ன் கீழ் என்னது 1000ஆல வகுத்து கொள்ள வேணும். சரிதானே? 1000ஆல வகுத்து விட்டால் எங்களுக்கு என்னது? இந்த 2 சைவரும் வெட்டுப்பற்று. ஆகவே இது பெருக்கலாக மாறும் பொழுது நிகர் மாற்றம் செய்யப்படும். ஆகவே 1/4 தர 10. ஆகவே இதுல செறிவு எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 2.5 மூல் டெசிமீட்டர் -3 ஆக காணப்படும். சரிதானே? ரைட். அதே மாதிரி இதுல மூல பார்த்தோம்னு சொன்னால் 20/40. ஆகவே அப்ப எவ்வளவு இருக்க போகுது? மூல் அரை. ஓகே, ஆகவே வகுக்கிறோம் என்னது? கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம்னு சொன்னால் எவ்வளவு இருக்கும்? அதாவது 1000ஆல வகுத்தால் என்னது? காவாசி என்று வந்து கொள்ளும். ஆகவே இதை சுருக்கி விட்டோம்னா தலைகளை மாறினால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1/2 நிகர் மாற்றம் செய்யப்படும். ஆகவே தர 4. ஆகவே சுருக்கி விட்டவங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 2. ஆகவே இதோட செறிவு 2ஆக காணப்படும். ஓகே, ஆகவே நான் இதை செய்து காட்டேல. அப்ப சென்டிமீட்டர் கனம்னு சொன்னால் அதாவது மில்லி லிட்டர், அது லிட்டருக்கு மாத்திரத்துக்கு என்னது? 250ன் கீழ் 1000. என்ன? ஓகே, 1000 சொன்னால் 1/4 இருக்கும். இதுதானே பிள்ளையோ? ரைட், ஓகே. அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த திணிவு 40 கிராம், மூல திணிவு 40. ஆகவே மூல் 1. அப்ப மூல் தர என்னது? வகுக்கிறோம் என்னது? கனவளவால எவ்வளவு? 600ன் கீழ் 1000. சரிதானே? ஆகவே இந்த 2 சைவரும் வெட்டுப்பட்டால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? நிகர் மாற்றம் செய்தால் என்னது? 10ன் கீழ் 6ஆக
காணப்படும். ஆகவே இதை சுருக்கி விட்டவங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 1.6 காணப்படும். சரிதானே? அப்ப இதுல கேட்டிருக்குது ஏறு வரிசைப்படுத்தி. ஆகவே குறைஞ்சது என்னது? சி, அடுத்தது பி, அடுத்தது ஏ ஆக காணப்படும். ஆகவே முதலாவது. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள சீராக்கும் பாலத்தில் சிவப்பு நிற எல்இடிக்கள் D1, D2, D3, D4 என காட்டப்பட்டுள்ளது. ஆகவே மின்சுற்று மூடப்படும் பொழுது ஒளிரும் எல்இடிக்கள் முறை. அப்ப என்னது? இது மூடைக்கு என்ன நடக்க போகுது? இதுக்குள்ள வார கரண்ட் இதனூடாக போகும். இதனூடாக போகுமா? D1 இல்ல, தடுக்கப்படும். என்ன? இது பின்முக கோடல்ல இருக்குது. ஆகவே இதுக்குள்ள போகாது. ஆகவே இதனூடாக போகுது. அப்ப D2 ஆக போகும். அப்ப ஃபர்ஸ்டா D1 ஒளிராது. அப்ப D1 வாரது வராது. இது முதலாவது, இரண்டாவது வந்து கொள்ளாது. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வார கரண்ட் D3க்குள்ள போகுமா? அதுவும் பின்முக கோடல்ல இருக்குது. அதுக்குள்ளாலையும் போகாது. ஆகவே D3யும் வராது. ஆகவே D1 இருக்கிறதும் வராது, D3யும் இருக்கிறதும் வராது. ரைட். ஆகவே அப்ப இப்படி வார கரண்ட் இதனூடாக வந்து அப்புறம் எப்படி வரப்போகுது? இப்படி வந்து அப்புறம் இதனூடாக போகும். D4 முன்முக கோடல்ல இருக்குது. என்ன? அவை D4 வந்து என்னது சுற்று பூர்த்தியாக வேணும். ஆகவே இதனூடாக வரப்போகும். அவ எதுவும் ஒளிரும். D2வும் D4மாக இருக்கும். ஆகவே நாலாவது ஆன்சர். சரிதானே? ஆனால் இதுல ஒரு டைனமோ கனெக்ட் பண்ணி நம்ம சொன்னால் அது ஆடலோட மின்னோட்டம். ஓகே, ஒரு டைம்ல கரண்ட் இப்படி போகும் பொழுது D2வும் D4ம் ஒளிரும். மற்ற பக்கம் கரண்ட் போகும் பொழுது D3யும் D1ம் ஒளிரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அடுத்தது, தாக்க விதத்தில் தாக்கிகளின் பௌதிகத்தன்மை செல்வாக்கு செலுத்தும் விதத்தை அறிவதற்காக 1 மோல் டெசிமீட்டர் -3 மேலதிக HCl அமிலத்துடன் முறையே 2 கிராம் நாகம் தகடும் 2 கிராம் நாகத்தூளும் தாக்கப்புற விடப்பட்டது. ஆகவே ஒரே அளவு திணிவு தான் எடுக்கப்பட்டு இருக்குது. சரிதானே? ஆகவே அப்ப எங்களுக்கு HClோட விடும் பொழுது எங்களுக்கு உருவாகுற என்னது ஹைட்ரஜன் வாயு எப்படி இருக்கும்? சம அளவாகத்தான் காணப்படும். ஆனால் என்னது இதுல மேற்பரப்பு வித்தியாசப்படுது. தகடையும் விட தூளுக்கு வந்து என்னது மேற்பரப்பளவு கூட. ஆகவே அது என்னது குயிக்காக வாயுவை வெளியேற்றும். ரைட். ஆகவே இதுல பார்ப்போம். இது இந்த அடையாளம் நாகத்தகடாகவும் இது வந்து நாகத்தூள். அப்ப இதுல பாக்குறோம் என்றால் இது வராதே. ஓகே, வேற வேற அளவுல காட்டி இருக்குது. அதே மாதிரி இதுவும் வராது, வேற வேற அளவுல இருந்து கொள்ளுது. சரி, அப்ப இந்த ரெண்டு படத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு குயிக்காக குறைஞ்ச டைம்ல கூடிய அளவு வாயுவை தாரது எது? தூளாக இருக்கும். ஆகவே இந்த நேர்கோடு போட்டது. ஆகவே இது முதலாவதாக காணப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இது முதல்ல காட்டிக்கிறாங்க. குறைஞ்ச நேரத்துல வாரது அங்க காட்டி இருக்கிறாங்க தகடு. ஆகவே தகடு வராது. தூள் தான் குயிக்காக என்னது ஹைட்ரஜன் வாயுவை தோற்றுவிக்கும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். 3 ஒரு தள விசைகளின் கீழ் வளையம் ஒன்று சமநிலைப்படுத்தப்பட்டுள்ள விதம் ஒரு விற்கால காட்டப்பட்டிருக்குது. அப்ப இதுல 15 நியூட்டன் 20 நியூட்டன் ஆகிய இரு விசைகளில் விளையல் விசை தந்திருக்குது. ஆகவே அப்ப 2 விசைகளின் விளையல் விசை 3வது விசைக்கு எப்படி சமனாகவும் எதிரானதாகவும் காணப்படும். சரிதானே? அப்ப இது ரெண்டு விளையல் தான் இதுவாக காணப்படும். சரிதானே? அப்ப இது ரெண்டுக்கும் விளையல். அப்ப இது என்ன இருக்க போகுது? இது இலவா தெரியுது. நம்மளே தந்திருக்கிறான் 14 நியூட்டன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் 2 விசைகளின் விளையல் 3வது விசைக்கு சமனாகவும் எதிரானவும் இருக்கும். ஆகவே எக்ஸ் எதிராக காணப்படுது. ஆகவே இது எவ்வளவு இருக்க போகுது? 14 நியூட்டன். ஆகவே எக்ஸின் பெருமன் 14 நியூட்டனாக இருக்கு. அடுத்தது, குறித்த நபர் பின்வரும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளார். தனது காரியாலயத்துக்கு சொந்த வாகனத்தில் பயணித்தல். அடுத்தது, இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களின் போதும் மின் உயர்த்தியை பயன்படுத்த. அடுத்தது, பிரதான உணவு வேளைக்கு மேலதிகமாக சிற்றுணவுகளை உட்கொள்ளல். ஆகவே மேற்படி நபருக்கு ஏற்படும் வாய்ப்பு கூடிய தொற்றா நோய். தொற்றா நோய் என்றால் என்னது? ஒரு ஆளிலிருந்து மற்ற ஆளுக்கு தொற்றாது. என்ன? ஓகே, பரவி செல்லாது. ஓகே, ஆகவே பின்வருட்டில் எது கேட்டிருக்குது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் எதுவாக இருக்க போது உங்களுக்கு நீரிழிவாக காணப்படும். ஓகே, அடுத்தது, குப்பை மேட்டை அண்டி வாழும் சில விலங்குகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றிடையே குருதியில் அதிக அளவு நுண் பிளாஸ்டிக் துணிக்கைகளின் செறிவு காணப்படும் விலங்கு. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும் என்னது? ஒரு உணவு சங்கிலியில கடைசியா இருக்கிற இதுதான் என்ன செய்ய போகுது? இதால பாதிக்கப்பட போகுது. என்ன?
ஆகவே இதுல யார் வர போறா எங்களுக்கு என்னது பருந்தாக காணப்படும். என்ன இதான் உணவுச்சங்கிலியில இதுல கடைசியாக இருக்கு. அடுத்தது பார்த்துக்கொள்வோம். சூழற் தொகுதியில் காணப்படும் உணவு வேலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதில் தீனும் அங்கியை சூழற் தொகுதியில் அகற்றப்படும் இடத்து அப்ப இவர் அகற்றினால் மிக விரைவாக குடித்தொகை அடர்த்தி குறையும் அங்கே பின்வற்றில் எது. அப்ப இவர் அகற்றிவிட்டு எங்களுக்கு என்ன நடக்கும்? சடனாக இவர் 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 ஒரே டைம்ல சடனா அதிகரிப்பார். அவர் 3 பேரும் அதிகரிச்சால் என்னது? இவர் 3 பேரும் யார சாப்பிட போறாங்க? இவர் சாப்பிட போறாங்க. ஆகவே குறைகிறது எது? சடனா குறைகிறது எஸ் ஆக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். குறித்த வீடொன்றில் வசிப்போரால் பின்பற்றப்படும் செயற்பாடுகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. ரைட். அப்ப இதுல பார்த்தோம் என்றால் பகல் உணவை பொதி செய்வதற்காக பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்த. அப்ப எங்களுக்கு என்னது? ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ரீப்ளேஸ் பண்ண போறோம். என்ன? ஆகவே அப்ப இது வருமா? 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் எங்களுக்கு வராது. சரிதானே? அடுத்தது வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தும் மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டெரு தயாரித்தல். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த குப்பையில எடுத்து என்ன செய்ய ரீசைக்கிள் பண்ண போறோம். என்ன? ஆகவே அடுத்தது என்னது? மீள் சுழற்சி செய்யலாம். ஆகவே முதலாவது என்னது? ரீப்ளேஸ். அடுத்தது ரீசைக்கிள். அடுத்தது கடையில் வாங்கும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் பொலித்தீன் உரையை பிறிதொரு நாளிலும் இந்த பொருட்களை கொண்டு செல்ல பயன்படும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதை திருப்பி யூஸ் பண்ணிக்கொள்றோம். என்னது? ஆகவே ரீயூஸ். ஆகவே இது வரப்போது முதலாவதாக காணப்படும். ஓகே.